தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி மரண விவகாரத்தில் தற்போது ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் நீராம்படைய செய்தியாளர் மகேஸ்வரன், விவரம் என்ன? பிடிபட்ட நபர் யார்? சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சிருக்காங்களா? காவல்துறையோட விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு? நிச்சயமாக பிரியன், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி ஒருவர் கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிப்பதற்காக வெளியே சென்றவர் காணவில்லை. இதையடுத்து அவர்கள் பெற்றோர் தேடிப்பது கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் மறுநாள் 11ஆம் தேதி அந்த காட்டு பகுதியில் சரளமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து போலீசார் உடலை மீட்டு உடற்குழாய்வு செய்தனர். மேலும் குளத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே நாங்கள் உடலை வாங்குவோம் என்று அவருடைய பெற்றோருக்கு 6வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உடலை வாங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் போலீசார் அந்த கிராமத்தை சேர்ந்த 27 வயது ஒரு நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. அது மட்டுமல்ல, அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த பெண்ணுடைய உடற்காயம் செய்யப்பட்டிருக்கு. அதில் கிடைக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை அப்புறம் இவர்கள் இருக்க மருத்துவ பரிசோதனை ரெண்டும் ஒத்து போதா அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. அதாவது போலீசார் கிட்டத்தட்ட 10 தனிகளை வைத்து, அதாவது இந்த கொலை வழக்கு மிகவும் கண்டுபிடிப்பதில் போலீசார் சிரமம் இருந்தது. காரணம் என்றால் அந்த மக்கள் ஒத்துழைப்பு இல்லாத சூழல் அவங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காம இருந்தது. ஆனா தற்போது அந்த கிராம மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால போலீசார் தீவிர விசாரணை தீவிரப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே அந்த மாணவி படித்த இருந்த தோழிகள், அவர்களோடு படித்த மாணவர்கள், அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த சந்தேகப்படும் நபர்கள் என்ன ஒரு 15க்கு மேற்பட்டோர் அவங்க விசாரணை பண்ணாங்க. இந்த சூழ்நிலை இன்று ஒருவரை பிடித்து விசாரிச்சு வராங்க. இந்த ஆய்வுகள் முடிவின் அடிப்படையில் அவர் குற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் போலீசார் தெரிவித்திருக்காங்க. விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.